இப்போ பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் நேரு அவர்களுடைய துறை சார்ந்த பணிகள் வழங்குவதில் முறைகேடு நடந்திருக்கு. பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு தான் ஒவ்வொரு நபருக்கும் பணி ஆணை வழங்கப்பட்டிருக்கு, அதுவும் முதலமைச்சரோட தலைமையிலன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை தமிழக அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. ஆல்ரெடி திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருங்க மீது அமலாக்கத்துறையினோட பிடி இறுகிட்டு வர நிலையில நேரு அவர்கள் மீதான இப்படி ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்திற்கும் குடிநீர் வழங்கல் துறைக்கும் 2500 பணி நியமனம் நடந்திருக்கு. இதில் பொதுவாக அந்த மாதிரி பணி நியமனங்கள் டிஎன்பிசி மூலிமா தமிழ்நாடு தேர்வாணையம் மூலிமா நடக்கும். இது பார்த்திங்கன்னா புதுசாக அதில் எதுவுமே பண்ணாமல் இவங்க நேரடியாக, அதாவது கண் துடைப்புக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா தேர்வு நடத்தி நாங்கள் பணி நியமனம் செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊழல் இந்த பணி நியமனத்தில் பெரும் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்ததுன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை பல இடங்களில் சோதனை மேற்கொண்டாங்க, ரைடு பண்ணாங்க. அப்போது அமைச்சர் நேருவோட உடன் பிறந்த தம்பி ரவிச்சந்திரன் அவர்களோட நிறுவனமான டிவிஹெச் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸுங்கிற அலுவலகத்திலையும் அன்னைக்கு சோதனை மேற்கொண்டதில் அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்ற அந்த ஹார்ட் டிஸ்க்கு இந்த மாதிரிலாம் அவங்க ஆய்வு செய்கிறப்ப அப்போ தான் இந்த துறையில் பணி நியமனம் செய்கிறதில் திட்டத்தில் 25 லட்சத்துலேருந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இந்த பணி நியமனம் செய்திருக்கு அப்படிங்கிற உண்மை அவங்க கண்டறிகிறாங்க.